ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஏபிசி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் ஒன்று, கேரட் ஒன்று, ஆப்பிள் ஒன்று எடுத்திருக்கேன். இதை தோலை சீவிட்டு அலசிட்டு துருவிக்கலாம். துருவினா பீட்ரூட், கேரட், ஆப்பிளை நைஸாக அரைச்சிடலாம். நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடானதும் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து அரைச்ச விழுத சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்துடலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம். சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். ஏலக்காய் 2 தட்டி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ஏபிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.